Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி கொஸ்டின். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. The molar conductivity of மோல் per லிட்டர்னாலே இது என்னது? இது கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெத்தனாயிக் ஆசிட் பேர் கொடுத்துருக்காங்க. முக்கியம் இஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மோலார் கண்டக்டிவிட்டினா லாம்டா எம்னு போடுவோமா? லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் சொன்னா சி யூஸ் பண்ணலாம். மோலார் கண்டக்டிவிட்டி C is equal to 0.025. இது வந்து மோலார் கண்டக்டிவிட்டி, இந்த வேல்யூ கான்சென்ட்ரேஷன், அதோட மோலார் கண்டக்டிவிட்டிங்கிறது லாம்டா. லாம்டா எம் வந்து 46.1. ஓகே, மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் இந்த கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா கேட்குறாங்க. அப்புறம் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னா கேஏ கேட்குறாங்க. ஆல்ஃபாவோட ஃபார்முலா என்னது? இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. லாம்டா அதாவது மோலார் conductivity by limiting molar conductivity. இதுதான் வந்து degree of dissociation formula. Dissociation constant formula என்னது? K is equal to C alpha square divided by 1 minus alpha. 1 minus alpha. எங்க சார் இருக்குன்னா இங்க இருக்கு பாருங்க. அந்த ஃபார்முலா இதுதான் போட்டுருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் தான் சாப்டரோட பேசிக் ஃபார்முலாஸ். இதுக்கு முன்னாடி இப்போ காமிச்ச வீடியோல நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். கோ த்ரூ பண்ணுங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இப்போ நமக்கு என்ன தேவை? லாம்டா எம் கொடுத்துருக்காங்க. லாம்டா எம் நாட் தேவை. கரெக்டா? அதாவது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி தேவை. லாம்டா எம் நாட்டுக்கு என்ன ஃபார்முலா? கோல்ராஷ் லா படி லாம்டா எம் நாட் ஆஃப் மெத்தனாயிக் ஆசிட். மெத்தனாயிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? HCOOH எப்படி பிரிச்சு எழுதலாம்னா H பிளஸ் பிளஸ் லாம்டா நாட் ஆஃப் HCOO மைனஸ் எழுதலாம். H பிளஸ் ஓடுது, O மைனஸ் ஓடுது கொடுத்துருக்காங்கல்ல. H பிளஸ் ஓடுது 349.6 பிளஸ் O மைனஸ் ஓடுது 54.6. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டிங் மோலார் கிடைச்சிட போகுது, விச் இஸ் 404.2 கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு தேவை டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டிவிட்டி பை லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்லியாச்சு. மோலார் கண்டக்டிவிட்டி எவ்வளோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல? மோலார் கண்டக்டிவிட்டி எஸ் கொடுத்துருக்காங்க 46.1 டிவைட் பை லிமிட்டிங் மோலார் எவ்வளோ? 404.2 பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 0.114 which is 11.4%. பர்சன்டேஜ் தான் சொல்லணும் டிகிரி ஆஃப் இது. அடுத்தது கேட்கறது வந்து கேஏ வேல்யூ. டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேட்கலாம். கேஏ இஸ் ஈக்குவல் டு சி ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. சி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கான்சென்ட்ரேஷன்? 0.025. 0.025 இன்டூ ஆல்ஃபா நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோமே 0.114 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் 0.114 பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா you will be getting like 3.67 into 10 power minus 4 Ka value. கிளியரா? புரிஞ்சா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். கோல்ராஷ் லா யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கோம். லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறது தான் கோல்ராஷ் லா. அதை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கோம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷனும் டிசோசியேஷன் கான்செப்டும் பேசிக் ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம். கிளியரா? ஓகே கைஸ். ஸோ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. We will meet in next video. Thank you.